வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். அதுவும் ரவையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவையை ஊற வச்சுக்கணும். அதுக்காக நான் தண்ணி சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரவை நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், நான் ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ரவையை ஒரு அரை மணிலிருந்து 3/4 மணி வரைக்கும் நம்ம நல்லா ஊற வைக்கணும். இப்போ நான் 3/4 மணி நேரத்துக்கு நான் ரவையை ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், 3/4 மணி நேரம் வரைக்கும் நான் ரவையை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக இழுத்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ரவை. இந்த மாதிரி தான் நம்ம தண்ணியை கரெக்டாக ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுக்கணும் ரவையை. நான் ரவையை எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் வெல்லமும் எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதும் நான் எடுத்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிக்க போகிறேன். வெல்லத்தில் தூசெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நான் இது போல் பண்ண போகிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் பணியாரம் ரொம்ப தண்ணியாக வந்துடும். கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கிட்டால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்க போகிறேன். நான் ரவையை எடுத்த அதே கப்பில் நான் 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். நாம் எப்போவுமே ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்வீட் தெரியும்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு வாழைப்பழம் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக வாழைப்பழம் எடுத்து அதை நல்லா பிசைஞ்சி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம். நான் இதை ஆட் பண்ணலை, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்கு. ஸ்டவ் மேலே குழி பணியார கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஒவ்வொரு கரண்டி ஊற்றி நம்ம வச்சிடலாம். நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நல்லா வேகட்டும். ஸ்டவ் ஃபுல்லாக வைக்காதீங்க, அடியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கலர் வந்திருக்கு, அதே சமயம் உள்ளே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் நல்லா வெந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும். நான் ஃபுல்லாக திருப்பி போட்டுட்டேன். இப்போது இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பணியாரம் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். மீதி இருக்கிற மாவையும் பணியாரமாக செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரவை ஸ்வீட் பணியாரம் நம்ம செஞ்சிட்டோம். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ரவையை மட்டும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பணியாரமாக சுட்டு எடுக்கிற வேலை தான். ரவையை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது போல் வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கோ பெரியவங்களுக்கோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.